ராசியை குரு பகவான் பார்ப்பது யோகம், அதனால உங்களுக்கு நற்காலம். வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு கைகூடி வரும். உங்களுக்கு மிக முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சில பேர் புதிய வீடு கட்டுவீர்கள். பழைய வீட்டை இடிச்சிட்டு புது வீடு கட்டுறதுக்கு இது யோகமான நேரம். கட்டுமானம் சம்பந்தப்பட்ட தொழில் பல பேர் இப்ப இறங்குவீங்க, அதெல்லாம் வெற்றியை தரும். ஸோ நிறைந்த நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களே, உங்கள் அத்துறை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். சனி வக்கர பயிற்சி பலன்கள். சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சனி பகவான் சென்ற ஆண்டே பயிற்சி அடைந்து விட்டார். அந்த பயிற்சி பலன்களை எல்லாம் மிக விரிவாக நம்முடைய ரெட்ரோ ஆன்மீகத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ சனி பகவான் வக்கர பயிற்சி அடைகிறார். வக்கர பயிற்சினா சனி பகவான் இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த 3ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி 2ஆம் பாதம், உத்திரட்டாதி 1ஆம் பாதம் வரைக்கும் பயணம் பண்ண போறார். எப்போ வக்கர பயிற்சி ஆகிறது? ஜூலை மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வக்கர பயிற்சி ஆரம்பிக்கிறது. வக்கர நிவர்த்தி நவம்பர் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை வக்கர நிவர்த்தி ஆகிறது. இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கார். ஜோதிட சாஸ்திரத்தில் வக்கர கிரகங்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஒரு கிரகம் நேர்கோட்டில் இருந்தால் என்ன பலன், வக்கரமாக இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறதுல நிறைய மாறுபாடு இருக்கு. ஆகவேதான் இந்த வக்கர பயிற்சி பலன்களுக்கு நம்ம மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வக்கர பயிற்சி காலத்தில் மனிதர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்னா, தான் ஏற்கனவே செய்த ஒரு செயல், ஒரு காரியம் பண்ணிருக்கோம், அந்த காரியம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ அந்த காரியம் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, நம்ம என்ன பண்ணினோம், என்ன தப்பு பண்ணினோம், அதை எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்லாம் இந்த காலகட்டத்தில் யோசிப்பாங்க. இரண்டாவது விஷயம் ஒழுக்கம், நேர்மை, வாழ்க்கையுடைய விழுமியங்கள். இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலத்தில் சனி பகவான் நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுப்பார். மூன்றாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம், அது தப்பாக போயிருக்கோம், எதனால தப்பாக போச்சு அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கை படிப்பினைகள். சில பேர் இப்போ பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தப்பாக போயிடும். ஸோ சனி பகவான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகிறார். வேலை தொடர்பான விஷயங்களில் இந்த பதிவில் நாங்கள் எப்படி சொல்கிறோமோ அதை கேட்டு நடந்து கொள்வது என்பதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலத்தில் எடுக்கக்கூடிய பல முடிவுகள் தவறாக போய் விடுகிறது. ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம். அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம ராசிக்கு என்ன பலன்கள், என்ன பரிகாரம் செய்யலாம், என்ன பரிகாரம் செய்வது நமக்கு நன்மை, எல்லாம் விரிவாக இந்த பதிவில் உங்களுக்கு நான் வழங்க போகிறேன். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு மிக மிக நற்காலம் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். ராசியை குரு பகவான் பார்ப்பது யோகம், அதனால உங்களுக்கு நற்காலம். ஆனால் ஜென்ம சனி, சனியில இப்போ வக்கரப்பட்டிருக்காரு. வக்கரப்பட்டிருக்கிற போது நம்ம வேலையில கவனமா இருக்கணும். சில பேர் வேலை விஷயத்துல எந்த இடத்துல வேலை பார்த்தீங்களோ பழைய இடத்துலயே போய் திரும்ப வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் செய்ய வேண்டாம். ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை வேலை மாற்றம் செய்யாமல் இருப்பது நன்மையை தரும். அதுவே உங்களுடைய ராசியில சந்திரன் இருந்தால் தானே நம்ம ராசி. அப்போ ராசியில சனி பகவான் வக்கரப்பட்டு இருக்கிற போது சிலருக்கு கடுமையான மன அழுத்தம் இருக்கும். வேலை இழந்து மன அழுத்தம் ஏற்படக்கூடியவர்கள் பல பேர் இருப்பீர்கள். அப்படி இருந்தால் கண்டிப்பாக ஜோதிட ஆலோசனை எடுத்துடணும், அது முக்கியம். அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கடுமையான ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியல அப்படிங்கிற அளவுக்குலாம் சிலருக்கு இருக்கும். அதனாலேயும் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு ரீதியான ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாகக்கூடிய காலந்தாங்கிறத மறுக்க முடியாது. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுலையும் சில சிக்கல் இருக்கு. அப்படித்தான் அமைப்பு இருக்கும். ஜென்மத்தில் சனி வக்கரமாக இருக்கிற போது மன அழுத்தம் அதிகம்தான். அந்த மன அழுத்தம் வேலையினால வரலாம், தொழில்னால வரலாம், குடும்பத்தினால வரலாம், நம்ம ஹெல்த்னால வரலாம். அதனால தாய் தகப்பன் உடல் நலமா அக்கறை எடுத்துக்கிடணும், நம்ம உடல் நலத்துல நம்ம அக்கறை எடுக்கணும், இதெல்லாம் முக்கியம். சிலருக்கு எதிர்பாராத இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிரும். அந்த டிரான்ஸ்ஃபர்னால மன நிம்மதி குறைஞ்சு போனவங்க பல பேர். ஏங்க நாங்கள் எதிர்பார்த்த இடத்துல எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த டிரான்ஸ்ஃபர் சில பேருக்கு திருப்பி பழைய இடத்துக்கு தூக்கி போட்டுடுறாங்க. என்னங்க இது இப்படி திருப்பி ஆயிடுச்சே அப்படின்னு வக்கர காலத்தில் பலர் கேட்கறது உண்டு. ஆகவே சனி பகவான் வக்கர பயிற்சி காலத்தில் நம்ம அதில் கூடுதல் கவனம் எடுக்கணும். சில பேருக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டு அந்த ப்ரமோஷனை திருப்பி வாங்கிடுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பதனால வேலையில் நியாயம், நீதி, ஒழுக்கம் அதை கடைபிடிச்சிடணும். நீங்கள் ரொம்ப நல்ல மனிதர்கள். மீனராசிக்காரங்க எப்பவுமே ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க, பிறருக்கு உதவியாக இருக்கக்கூடியவங்க,
ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு தான் உங்க குணம். தப்பான விஷயத்துலலாம் நீங்க இறங்க மாட்டீங்க. இருந்தாலும் சில சிக்கல்கள் இருக்கு வக்கரச்சனி காலத்தில் அப்படிங்கிறதுனால மன அழுத்தம் ஏற்படுதுங்க. அதுதாங்க நான் மிக முக்கியமா நினைக்கிறேன். அந்த ஜாதகத்துல வந்து இந்த சந்திரன் மேல வக்கரச்சனி போனார்னா அந்த மன அழுத்தம் வருங்கிறது ஒரு விதி தாங்க. அந்த விதியினால் தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன ஆறுதல் தான் குருவுடைய பார்வைப்படுகிறது. அப்ப நல்லவர்களின் ஆலோசனை, ஆன்மீக ஞானிகளுடைய வழிகாட்டுதல், ஜோதிடர்களுடைய ஆலோசனை உங்களை காப்பாற்றிடும். அதுக்காக தான் எச்சரிக்கையா இருக்குன்னு மட்டும்தான் இந்த பதிவுல நான் சொல்றேன். பயப்படுங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லலை, தைரியமா இருந்துக்கலாம். குலதெய்வத்தை கும்பிடணும். மீனராசிக்காரங்க இப்ப குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இந்த காலகட்டத்தில் என்ன நன்மை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு கைகூடி வரும். அதே போல உயர்கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் பல மாணவர்களுக்கு ஏற்பட்டுரும். இன்னொரு பக்கம் உங்களுக்கு மிக முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சார் கல்யாணமே கூடி வரலையே சார், வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கல்யாணம் கூடி வரும். அதெல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு ஏற்பட போற இயற்கை தான். சில பேர் புதிய வீடு கட்டுவீர்கள். பழைய வீட்டை இடிச்சிட்டு புது வீடு கட்டுறதுக்கு இது யோகமான நேரம். பழைய வீட்டை இடிக்கிற வக்கரச்சனி காலத்தில் பழைய வீட்டை இடிக்கலாம், இடிச்சுட்டு புதிய வீடு தொடங்குவதற்கு ஏற்ற காலம். அதே மாதிரி கட்டுமானம் சம்பந்தப்பட்ட தொழில் பல பேர் இப்போ இறங்குவீங்க, அதெல்லாம் வெற்றியை தரும். ஸோ நிறைந்த நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பழனி முருகன். பழனி கோயிலுக்கு போய் முருகனை வழிபடுவது பெரிய வெற்றியை தரும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திரு கொள்ளிக்காடு சென்று சனீஸ்வர பகவானை வழிபடுவது மிகப்பெரிய வல்லமையை உங்களுக்கு தருங்கிறது தான் உண்மை. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம ராசிகளுக்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ சனி வக்கர பயிற்சி காலத்தில் நீங்க மறக்காம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயம், சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்க. இதை விடக்கூடாது. ஏன்னா ஹெல்த் ரீதியாக ப்ராப்ளம் இருக்கு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. எண்ணெயை நல்லெண்ணெயை சூடு பண்ணி அதில் ஒரு மிளகா வத்தல் போடுறது, சில பேர் சில மிளகு போடுவாங்க, நல்லா கொதிக்க வச்சு அதை ஆற வைத்து தேய்த்து குளிக்கணும். சனிக்கிழமைகளில் ஆண்களும், வெள்ளிக்கிழமைகளில் பெண்களும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டாவது விஷயம், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யணும். யாருக்கெல்லாம் அந்த உதவி தேவைப்படுதோ அந்த உதவியை செய்யணும். சில பேர் உதவி செய்யுங்கன்னு சொன்னா, நான் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன் சார், எனக்கு திடீர்னு தோணுச்சு சார் ஒரு டீயை வாங்கி கொடுத்து சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன், குடிச்சாரு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் நான் சொல்லலை. அவங்க குடும்பத்துக்கு என்ன உதவி தேவை என்பதை ஆத்மார்த்தமாக செய்யுங்கள். நான் இப்போ செய்துட்டேன், எனக்கு உடனே பலன் கிடைச்சிடும், அந்த எண்ணத்துலலாம் செய்யாதீங்க. நாங்கள் இங்கே தொண்டு செய்யுங்கள், தானம் செய்யுங்கள் என்பது ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய தானங்களை சொல்றோம். அப்போ சனி வக்கர பயிற்சி காலங்களில் நீங்க செய்யக்கூடிய தான தர்மங்கள் மிக நல்லது. மூன்றாவது, திருமண வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் திருமணம் செய்ய முடியாத கஷ்டத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கு பாருங்க, அந்த பெண்களுக்கு திருமணத்திற்கு தாலிக்கு உதவி செய்யுங்க, திருமணம் நடப்பதற்கு உதவி செய்யுங்க, இறைவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். நாலாவது விஷயம், வேற என்ன பரிகாரம் நீங்க பண்ணலாம் அப்படின்னா, தூய்மை பணியாளர்கள். தூய்மை பணியாளர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க யாருக்கோ தான தர்மம் செய்யறீங்கிற எண்ணத்தை விட்டுட்டு இறைவனுக்கு நம்ம தொண்டு செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தூய்மையாக அன்பாக தான தர்மம் செய்து பாருங்கள். இந்த வக்கர சனி பயிற்சி காலம் மிகப்பெரிய நன்மையை தரும். இங்க நான் உங்க ராசிக்குரிய பொதுவான பலனைத்தான் சொல்லியிருக்கேன். அவரவர் ஜாதகப்படி இந்த வக்கர சனி பயிற்சி காலம் உங்க ஜாதகப்படி பெரிய பலன்களை கொடுக்கும். உங்க ஜாதகத்துல கடுமையான தோஷங்களை சிலருக்கு இருக்கலாம், வேலை பிரச்சனைகள் இருக்கலாம், மனநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். அப்படி இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கடுமையான தொந்தரவு இருந்துச்சுன்னா உங்க ஜாதகத்துடைய திசா புத்தியும், உங்க ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கார், இந்த வக்கரச்சனி எப்படி இருக்காரு தொடர்பு பார்த்து நமக்கு அதுக்குரிய பரிகாரங்கள் பண்ணணும். அப்படி உள்ளவர்கள் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். அதே போல ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.